இந்த பதிவில் பாருங்க, இது டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ்ங்க. பொதுத்தமிழ் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எதில் வந்தாலும் பொதுத்தமிழில் இந்த தலைப்பு இருக்கும். இந்த தலைப்பை நான் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். எவ்வளோ கேள்வி டஃப்பாக கேட்டாலும் நீங்கள் வந்து புரிஞ்சு அதை விடை போடுற மாதிரி விரிவாக சொல்லிடுறேன். பாருங்கள், தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயரை கண்டுபிடித்தல். இதுதான் வந்து இலக்கணத்தில் வருங்க. பொதுத்தமிழில் இலக்கணத்தில் வரக்கூடிய தலைப்பு இது. இதில் ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்னா என்னன்னு பார்ப்போம். வேர்ச்சொல் என்பது ஒரு வேர்ச்சொல்லுனா கட்டளையாக இருக்கும், ஏவலாக இருக்கும், பிரித்தா பொருள் தராது. பிரித்தா பொருள் தராது. அதாவது நாம் ஒருத்தவங்களை ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வா, நீ வா, நீ பேர் வேர்ச்சொல் கிடையாது, வான்றது வேர்ச்சொல். வா, தா, எடு, ஓடு, படி, பாடு, நட, உடு, அப்ப பார், ஏறு, இறங்கு, இது மாதிரி எது எதெல்லாம் நாம வந்து ஒருத்தவங்களை வேலை செய்யற மாதிரி சொல்றோமோ, அந்த ஆர்டர் போடுறோமோ, அதுதான் வந்து வேர்ச்சொல். அடுத்தது இங்க பாருங்க, வினைமுற்று. வினைமுற்றுனா வினைனா செயல், வினைனா செயல், செயல் முற்றுனா முடிந்தது. முடிந்தது, செயல் முடிஞ்சு போச்சு, செயல் முடிஞ்சு போச்சு, அதுதான் வந்து வினைமுற்று. இப்ப வினை எச்சம்னா செயல் நடந்து கொண்டிருக்கிறது. வினை எச்சம்னா செயல் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, செயல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. வினையாளனின் பெயர் யாரை குறிக்கும்னா, அதுக்கு விளக்கம் எடுத்துக்காட்டு சொல்றேன். வினையாளனின் பெயர் யாருன்னா அந்த செயலை செய்தவன். வினையால் அணையும் பெயர்னா செயலை செய்தவன், செயலை செய்தவன் அந்த பர்சனை குறிக்கும். யாரோ அந்த பர்சனை குறிக்கும். அடுத்தது தொழில் பெயர்னா அந்த தொழில். இப்போ நகை அடகு வைத்தல், பார்த்தல், கேட்டல், ஓடுதல், பானை செய்தல், இப்படி செய்தல், பார்த்தல், ஓடுதல், இது மாதிரிலாம் வந்து தொழில் பெயர்ல வரும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு வேர்ச்சொல் காமனா ஓடு. ஓடுன்றது ஒரு வேர்ச்சொல். ஓடுன்னு நாம சொன்னா இன்னொருத்தர் ஓடுவார், அதனால இது ஒரு வேர்ச்சொல். இங்க இது ஒரு வேர்ச்சொல். இதுக்கு வினைமுற்று பார்த்தீங்கன்னா, வினைமுற்றுனா செயல் முடிந்தது. பொதுவா ஒரு செயல்னா முக்காலத்தை குறிக்கும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்ப இறந்த காலம்னா நேற்று, நிகழ்காலம்னா இன்று, எதிர்காலம்னா நாளை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வினைமுற்றுனா வினை முடிந்தது. இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், செயல் முடிஞ்சு போச்சு. முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதுக்கு பாருங்க, முற்றுனா முற்றுப்புள்ளி, கமா கிடையாது, புல் ஸ்டாப். அப்படின்னா அது செயல் முடிந்தது. அது நேற்றோ இல்லை மணி இன்னைக்கு வந்து இப்போ என்ன மணி 9:15னா 8:15 கூட முடிஞ்சிருக்கலாம். அது என்னது, அது வந்து இறந்த காலம். இல்லை 8:20 கூட முடிஞ்சிருக்கலாம், அது வந்து இறந்த காலம். இப்படி பார்த்தீங்கன்னா அப்ப ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு அதை செயல்ல இறந்த காலம்னா ஓடினான். இதுதான் வினைமுற்று. ஓடினான், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், ஓடினான், வினை முடிஞ்சு போச்சு, ஓடினான். வினை எச்சம்னா ஓடிக்கொண்டிருக்கிறான், தற்போது நிகழ்காலம். அது வினைமுற்று இறந்த காலம், இது வந்து நிகழ்காலம், தற்போது இன்னைக்கு. ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓடி செல்கிறான், ஓடி 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 பார்க்கிறான். அப்படி வந்ததுன்னா இதுக்கு வந்து ஓடின்றது இது மாதிரி பொருள் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓடி என்றது வினையெச்சம். ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓடி செல்கிறான், ஓடி பிடித்தான், ஓடி பாம்பை பிடித்தான், வருது இல்லையா? அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ். இதுக்கு பேர் என்னன்னா, வினையெச்சத்துக்கு பிரசன்ட் கண்டினியூஸ், தொடர்ந்து செயல் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்காலம், அதுதான் வந்து வினையெச்சம். அப்ப ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையெச்சம் ஓடி. வினையாளனின் பெயர்னா யார் ஓடினானோ, ஓடியவன். யார் அப்பா ஓடுறாரோ, அம்மா ஓடுறாங்களோ, தாய் ஓடுறாங்களோ, நண்பன் ஓடுறானோ, மாமா ஓடுறாரோ, யார் ஓடுறாங்களோ அந்த பர்சனை குறிக்கும் ஓடியவன்.
ஓடியவன். இப்ப அந்த ஓடுதல் என்பது தொழில் பெயர். ஓடுதல் என்பது தொழில் பெயர். இதுதாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க இதை ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க. அதாவது இன் வந்தா வினைமுற்று, தூ டீன்னு வந்தா வினை எச்சம், தல்னு வந்தா தொழில் பெயர். அது மாதிரிலாம் படிக்கூடாது. படிச்சா எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம ஏமாந்துருவோம். ஒரு கேள்வின்றது எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வி வெற்றி வாய்ப்பு இருந்தவங்களுக்குலாம் நான் சொல்றதுடைய அதனுடைய அருமை அவங்களுக்கு புரியும், உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். அதனால இதை நாம புரிஞ்சு படிக்கணும். வேர்ச்சொல்னா கட்டளையா இருக்கும், ஏவலா இருக்கும், பிரித்தா பொருள் தராது. ஓகேங்களா? வினை முற்றுனா செயல், வினைனா செயல் முடிந்து போச்சு, அது இறந்த காலம். அடுத்தது வினை எச்சம்னா நிகழ்காலம், தற்போது நடந்து கொண்டிருக்கிற காலம்தான் வினை எச்சம். வினையாளனின் பெயர்னா யார் அந்த வினையை செய்யறாங்களோ அவங்களுக்கு குறிக்கும். தொழில் பெயர்னா அந்த வினை தொழிலா மாறும்போது தொழில் பெயர். நகை அடகு வைத்தல், ஏர் ஓட்டுதல், தலைப்பறித்தல், உழவு உழுதல், இதெல்லாம் தொழில் பெயர்னு வரும். இப்ப இதுல ஒரு சில உதாரணங்கள் போடுறேன் பாருங்க. நானாட்டு சொல்றேன். அடுத்தது எடுன்றது ஒரு வேர்ச்சொல் தான். எடுக்கு வினை முற்று பார்த்தீங்கன்னா எடுத்தான், இறந்த காலம், எடுத்தான். அடுத்தது வினை எச்சம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம், எடுத்து கொண்டிருக்கிறான், எடுத்து செல்கிறான், எடுத்து பார்க்கிறான். இப்ப நான் சாக் பீஸை எடுத்து பார்க்கிறேன் இல்லைங்களா? இது எடுத்துன்றது வினை எச்சம். வினையாளனின் பெயர்னு பாத்தீங்கன்னா எடுத்தவன். அவன் யார் எடுத்தான்? அவன் நான் எடுத்தேன், நான் தான் வினையாளனின் பெயர். சாக் பீஸ் நான் எடுத்தேன் இல்லையா? சாக் பீஸ் நான் எடுத்தேன், நான் தான் வினையாளனின் பெயர். அவன் எடுத்தவன். தொழில் பெயர்னா எடுத்தல், அவ்வளவுதாங்க. இது மாதிரி புரிஞ்சு படிச்சீங்கன்னா இதுல இருந்து நமக்கு ஒரு 4 அல்லது 3 அல்லது 4 கேட்கறாங்க கேள்வி. எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். அடுத்தது நடன்றது ஒரு வேர்ச்சொல் தான். நட. அப்ப இதுக்கு வினை முற்று இறந்த காலம், நடந்தான். வினை எச்சம்னா தற்போது நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கிறான், நடந்து செல்கிறான், நடந்து போகிறான், நடந்து பார்க்கிறான். அப்ப நடந்து என்பது வினையெச்சம். யார் நடந்தானோ அவனை குறிக்கிறதான் வினையாளன் பெயர். நடந்தவன். தொழிற்பெயர் நடத்தல். தொழிற்பெயர் நடத்தல். அடுத்தது பாருங்க. அடுத்த ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கிறேன். பாடு. இது ஒரு வேர்ச்சொல் தான். பாடு என்பது கட்டளை. நம்ம சொன்னா, நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க பாடணும். அது மாதிரி ஒரு வார்த்தை தான் வேர்ச்சொல். பாடுன்னா வினைமுற்றுன்னா பாஸ்ட் டென்ஸ். பாடியவன். இப்ப இதுக்கு என்ன வரும்? வினை எச்சம். பாடிக்கொண்டிருக்கிறான், பாடிச் செல்கிறான், பாடி மகிழ்கிறான். தற்போது பாடிக்கொண்டிருக்கிறான், பாடி பார்க்கிறான் இல்லையா? அப்ப பாடி. வினை எச்சம் பாடி. அடுத்தது வினையாளன் பெயர் யார் பாடினா? நீங்க பாடினீங்களா? நீங்க தான் வினையாளன் பெயர். பாடியவன். தொழிற்பெயர் பாடுதல். தொழிற்பெயர் பாடுதல். அடுத்தது நடன்றது ஒரு வேர்ச்சொல். நடன்றது ஒரு வேர்ச்சொல். இதுக்கு வினைமுற்று நடந்தான், பாஸ்ட் டென்ஸ். வினை முடிஞ்சு போச்சு, நடந்தான். வினை எச்சம் நட போட்டேன்னா சரி, நட எழுதிட்டேன், அதை அழிச்சிடறேன். அடுத்தது படுன்றது ஒரு வேர்ச்சொல் தான். இங்க பாடு போட்டோமா, இங்க படுன்றது ஒரு வேர்ச்சொல் தான். படுன்னா நம்ம ஒருத்தன் சொன்னா நம்ம படுத்துக்கிறோம் இல்லையா? அதான் இந்த படு. இதுக்கு வினை முற்று படுத்தான். படுத்தான்னா மேல், ஃபீமேல்னா படுத்தால்னாலும் வினைமுற்று தான். படுத்தான். அடுத்தது என்னது? படுத்து கொண்டிருக்கிறான், படுத்து கொண்டு படிக்கிறான், படுத்து தூங்குகிறான். அப்ப படுத்து என்பது வினை எச்சம். யார் படுத்தானோ படுத்தவன் என்பது வினையாளன் பெயர். படுத்தவன் என்பது வினையாளன் பெயர். படுத்தல் தொழில் பெயர்.
படுத்தல் என்பது தொழிற்பெயர். இதுதான் வந்து இப்படிதான் போடணும், இப்படிதான் புரிஞ்சு எல்லாத்தையும் படிக்கணும். அடுத்து ஒன்று எழுதுறோம் பாருங்க, ஏறு போடுவோம். ஏறு ஒரு வேர்ச்சொல். ஏறு, ஏறுன்னா ஒரு வேர்ச்சொல், கட்டளையா இருக்குது. நான் ஏறுன்னா நீங்க மரத்துல ஏறணும், அது மாதிரி பொருள் இல்லையா? நான் ஆர்டர் போடுறேன் உங்களுக்கு, அதனால இதான் வேர்ச்சொல். ஏறுன்னா வினைமுற்று பார்த்தீங்கன்னா ஏறியவன். ஏறியவன் ஆண் சொன்னா ஏறியவன், பெண்ணா இருந்தா ஏறியவள். இதுக்கு என்ன போறோம்? வினையெச்சம் இங்க பார்க்கணும். இப்ப இது வந்து இறந்த காலம் வினைமுற்று. நிகழ்காலம்னா இப்ப மரத்தில் அவன் ஏறிக்கொண்டிருக்கிறான், படியில் ஏறிக்கொண்டிருக்கிறான், சுவற்றில் ஏறிக்கொண்டிருக்கிறான், சுவற்றில் ஏறி கோழியை பிடித்தான், சுவற்றில் ஏறி வெள்ளை அடித்தான், வெள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறான், வெள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறான், சுவற்றில் ஏறி படம் பார்த்து கொண்டிருக்கிறான், அப்படி வரும். அப்ப ஏரி, ஏரி தான் இதுக்கு வந்து வினையெச்சம். ஏரி வந்து வினையெச்சம். இது வந்து யாரு? வினையாளன் பெயர் வந்து ஏறியவன். வினையாளன் பெயர் வந்து ஏறியவன். யார் ஏறானோ அவன் தான் ஏறியவன். தொழிற்பெயர் வந்து ஏறுதல். தொழிற்பெயர் வந்து ஏறுதல். அவ்வளவுதாங்க. இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற வார்த்தை தான். இதை வந்து நீங்க வந்து இப்படி புரிஞ்சு போடணும். இது பாத்தீங்கன்னா வேர்ச்சொல்ல இருந்து ஃபார்வர்ட்ல போவோம், அப்புறம் தொழிற்பெயர்ல இருந்து பேக்வேர்ட்ல வரும். கேட்பாங்க, எப்படி போறாலும் தெரிஞ்சுக்கணும். உதாரணம் பாருங்க, ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு தொழிற்பெயர் வந்து ஓடுதல். ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையாளனின் பெயர் வந்து ஓடியவன். ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையெச்சம் வந்து ஓடி. ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு வினைமுற்று வந்து ஓடினான். இங்க பாருங்க, அடுத்தது ஓடி என்ற வினையெச்சம். இப்படி கேட்பாங்க, ஓடி என்ற வினையெச்சத்துக்கு வேர்ச்சொல் வந்து ஓடு. ஓடி என்ற வினையெச்சத்துக்கு வினையாளனின் பெயர் வந்து ஓடியவன். ஓடு என்ற வினையெச்சத்துக்கு தொழிற்பெயர் வந்து ஓடுதல். ஓடியவன் என்ற வினையாளன் பெயருக்கு, ஓடியவன் என்ற வினையாளன் பெயருக்கு வினைமுற்று வந்து ஓடினான். ஓடியவன் என்ற வினையாளன் பெயருக்கு தொழிற்பெயர் ஓடுதல். இப்படி மாத்தி மாத்தி கேட்பாங்க. இங்க பாருங்க, நடந்து. நடந்து என்றது வினையெச்சம். நடந்து என்ற வினையெச்சத்துக்கு வேர்ச்சொல்னா நட. நடந்து என்ற வினையெச்சத்துக்கு வினைமுற்றுனா நடந்தான். நடந்து என்ற வினையெச்சத்திற்கு நடத்த தொழிற்பெயர் வந்து நடத்தல். அடுத்து இங்க பாருங்க, ஏரி, அதாவது ஏறியவன். ஏறினான், ஏறியவன் வராது, ஏறினான். கவனம் பண்ணோம். ஏறினான், வினைமுற்று வந்து ஏறினான். வினைமுற்று வந்து ஏறினான். இங்க வினையெச்சம் தான் ஏரி, வினையாளன் பெயர் வந்து ஏறியவன். ஏறினான். அப்ப ஏறினான் என்ற பாடியவன்னா இங்க தப்பா இருக்கும் பாருங்க. பாடினான், பாடினான் இப்படி வரும். பாடினான் பாருங்க, ஓடினான், எடுத்தான், நடந்தான், பாடினான், படித்தான், ஏறினான். இங்க ஓடி, எடுத்து, நடந்து, படித்து, ஏறி. ஓடியவன், எடுத்தவன், நடந்தவன், பாடியவன், படுத்தவன், ஏறியவன். இது போல மாத்தி மாத்தி எப்படி கேட்டாலும் நீங்க வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்க வந்து இது போல போட்டுக்கலாம். பாருங்க, இது அடுத்து ஓடினான் என்ற வினைமுற்று வேர்ச்சொல் கேட்பாங்க, வினையாளன் பெயர் வினைமுற்று கேட்பாங்க, வினையாளன் பெயர் தொழிற்பெயர் கேட்பாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து வேர்ச்சொல், இதெல்லாம் வினைமுற்று. ஓடினான், எடுத்தான், நடந்தான், பாடினான், படித்தான், ஏறினான். இது போல பாஸ்ட் டென்ஸ்லாம் வினைமுற்று. ஓடி, நடத்து, நடந்து, எடுத்து, பாடி, படுத்து, ஏறி, இதெல்லாம் வந்து பிரசன்ட் டென்ஸ்லாம் வந்து வினையெச்சம். அது செய்தவன், ஓடியவன், எடுத்தவன், நடந்தவன், பாடியவன், படுத்தவன், ஏறியவன், இதெல்லாம் வந்து வினையாளனின் பெயர். ஓடுதல், எடுத்தல், நடத்தல், பாடுதல், படித்தல், ஏறுதல் வந்து இதெல்லாம் தொழிற்பெயர். இப்போ நான் சொன்ன லாஜிக் படி படிங்க. நான் சொன்ன லாஜிக் படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து 4 கேள்வி வருது, மினிமம் 4 கேள்வி வருது. சப்போஸ் இப்போ வரக்கூடிய குரூப் 4ல போன குரூப் 4 4 கேட்டிருக்காங்க, கண்டிப்பா 4 கேள்வி கேட்பாங்க. சப்போஸ் இல்ல ஒரு சில இடத்துல இலக்கண குறிப்பிலையும் வருதலாம், இலக்கண குறிப்பிலையும் வரும், அதில் அட்டன் பண்ணீங்க. சரி, இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் இலக்கண குறிப்பு பற்றி பார்ப்போம். இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கவனித்து பாருங்க. நன்றி, வணக்கம்.